டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தடை செய்யப்பட்டது, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள்லாம் வெளியே வந்துச்சு சார். இருந்தாலும் இப்போ மதுரையில அதுக்கான ஒரு போராட்டம் வந்துட்டு வெகு விரைவா ஒன்று கூடி மக்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. தமிழக அரசு கொண்டு போய் சேர்க்கலையா சார் சரியா? விவசாயிகள் போராட ஆரம்பிச்சதுமே எப்படி டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாச்சுங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் மிக விளக்கமாக மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டார். அங்கே டங்ஸ்டன் ஒரு கனிமம் கிடைக்குது, அந்த கனிமத்தை எடுத்தால் இத்தனை ஃபீட் எடுக்க முடியும், அதில் இவ்வளவு கோடி ரூபா லாபம் கிடைக்கும்னு மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்ததே தமிழக அரசு தான் சொல்லிட்டார். அப்புறம் மத்திய அரசாங்கம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதும் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தமிழக அரசு பதிவு பண்ணவே இல்லை. கரெக்டுங்களா? அப்புறம் மத்திய அரசு அவங்களுடைய ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. லண்டன்லேருந்து வந்து இறங்குனதுமே முதல் பிரச்சனையே திரு அண்ணாமலை அவர்களுக்கு இதுதான். அப்போ ஒரு விவசாய பிரச்சனைகளுக்கு கட்சி நிர்வாகிகளை விட்டு விவசாயிகள்கிட்ட பேசி நாங்கள் உங்க கூட நிற்போம், நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பேசுறோம்னு சொல்லி அவர்கள் விவசாயிகளின் போராட்டத்தை கட்டுப்படுத்த பிஜேபி பெரும் முனைப்படுத்துது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் போய் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை பார்த்து அங்க உள்ள பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அங்க இருக்கிற பிரதான சின்னங்களை பற்றி எடுத்து சொல்லி அதனால் இந்த சுரங்கம் நோண்டப்பட்டால் அதற்கெல்லாம் பாதிப்பு வரும் என்பதை எல்லாம் கொடுத்து சொல்லி டங்ஸ்டன் தொழிற்சாலையை அமைப்பதற்கு மத்திய அரசு கைவிடப்படுகிறது என்கின்ற ஒரு கோரிக்கையை அவங்க கையில் எடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. அண்ணாமலையினுடைய பெரும் முயற்சியின் காரணமாக டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கான அந்த வேலையை மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்டது. ஆனால் அதை நிறுத்திவிட்டது என்பதை கூட மக்களுக்கு தெரிவிக்காமல் தமிழக அரசு காலம் தாத்துகிறது. இதுக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னாக்கா, டங்ஸ்டன் தொழிற்சாலையை மத்திய அரசாங்கம் எடுக்கல கனிமத்தை, நம்ம திமுக அல்ல கைகளை வச்சு மணல் திருட்டு கும்பலை வச்சு அந்த கனிமத்தை எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக வருமானத்தை உருவாக்குவதற்கு ஒரு சூழலை உருவாக்கலாம் என்னைக்கா இருந்தாலும். அப்படி என்பதற்காக அந்த மக்களிடம் டங்ஸ்டன் தொழிற்சாலை தடை செய்யப்பட்டது அப்படி என்கின்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு முறையாக கொண்டு தமிழக மக்கள்கிட்ட சேர்க்கல. இப்ப சார் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை பெருசா வெடிச்சிட்டு இருந்தது டெல்டா மாவட்டங்கள்ல. எடப்பாடி என்ன பண்ணாரு? அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஒன்று அறிவிச்சிட்டார். அதே போல ஒரு அறிவிப்பை இந்த மதுரை மாவட்டத்திலையும் இந்த பகுதியிலையும் தமிழக அரசு செஞ்சிருந்தாக்க மக்கள் நம்பியிருப்பாங்க, இன்னைக்கு போராட வரமாட்டாங்கல்ல. இதுல ஏதோ தமிழக அரசு திமுகவும் உள்குத்து விளையாட்டு விளையாடுவதாக மதுரை மாநகர மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். மத்திய அரசு மேல அவங்களுக்கு கோபம் இல்லை. அந்த மக்களே சொல்றாங்க, மத்திய அரசு தடை பண்ணினாலும் மாநில அரசு இதுல ஏதோ முனைப்பு காட்டுறாங்க, இங்க தொழிற்சாலை அமைப்பதற்கு முனைப்பு காட்டுறாங்க, அப்படி என்பது போல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வரும் துணை முதலமைச்சரும் இங்க உட்காந்து கவர்னருக்கு எதிராக கம்பு சுத்திட்டு இருக்காங்க. அதுவா இன்னைக்கு பிரச்சனை? லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு இருக்கான். அதுல பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. மக்களை பற்றி உங்களுக்கு சிறிதும் கவலையும் கிடையாது. தமிழக அரசை எதிர்த்து மதுரை மக்கள் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இதனுடைய முடிவு 2026 தெளிவாக தெரியும் என்று நான் நம்புறேன். இப்போ ஆளுநர் அவர்கள் வந்துட்டு சட்டப்பேரவை வந்து வெளியேற்றதுக்காக பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் திமுக வந்துட்டு பயங்கர ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருந்தாங்க சார். அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலை விவகாரத்தை தொடர்பாக வந்துட்டு எதிர்கட்சிகள் வந்துட்டு போராட்டம் பண்ணதுக்காக காவல்துறை கைதெல்லாம் பண்ணாங்க. இங்க மட்டும் திமுகவினருக்கு வந்துட்டு ஒரு சக வசதிகளும் கொடுத்திருக்காங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த பிரச்சனை வந்து இன்டெப்தா கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் மக்களுக்கு நம்ம சொல்லிடணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1951. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவான அந்த அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது, பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது 1951. அந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஜனாதிபதியும் கவர்னரும் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பும் நிகழ்ச்சி முடிந்த பின்பும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் அது. ஆனா தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒண்ணு உருவானதே 70களில் தான். அதுக்கு முன்னாடி 47க்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ராஜாஜி ஆண்டாங்க, காமராஜர் ஐயா ஆண்டாங்க, அந்த அரசாங்கங்கள்லாம் ஆண்டுது. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆண்டுச்சு. இந்த காலகட்டங்கள்ல 1970 வரை தமிழகத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒன்று இல்லவே இல்லை. 70களில் தான் திரு கருணாநிதி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அங்கீகரித்தார். கரெக்டுங்களா? அந்த அங்கீகரித்த அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கற்பழித்தார் கருணாநிதி.
ஒட்டி கட் பண்ணி சேர்த்து அதை நாசம் பண்ணி முழு பாடலையும் வெளியிடாம அதுல இவருடைய தமிழ் அறிவை எல்லாம் புகுத்தி காலி பண்ணி ஒரு தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னாங்க. அதை இந்த ராகத்துல தான் பாடணும், இத்தனை நிமிஷம் தான் பாடணும்னு ஒரு வழிவகையெல்லாம் வச்சு ஒரு வழிகாட்டு நெறிமுறையெல்லாம் போட்டாங்க. ரைட்டுங்களா? 70களில் கொண்டு வரப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தை சட்டசபையில பாடணும்னு அன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை அறிமுகப்படுத்திய கருணாநிதியே செய்யல. கருணாநிதி தான் அன்னைக்கு முதலமைச்சர். தமிழ்தாய் வாழ்த்தை இத்தனை செகண்ட் தான் பாடணும், இத்தனை நிமிஷம் தான் பாடணும், இந்த ராகத்துல பாடணும்னு சொன்ன தமிழக அரசு, திரு மு கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு இன்று ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் சட்டசபையை கூட்ட வேண்டும் அப்படி என்ற எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அவர் ஆட்சி போச்சு. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் 14 ஆண்டுகள் ஆண்டாங்க. அப்புறம் திரும்பவும் திமுக வந்துச்சு. எம்ஜிஆர் செத்து போனது அப்ப கூட கருணாநிதி கொண்டு வரல சட்டசபையில பாடணும்னு. அப்புறம் 2.5 வருஷத்துல அந்த ஆட்சி போச்சு. திரும்ப ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்தப்பையும் கொண்டு வரல. ஜெயலலிதா அம்மா வந்துதான் கொண்டு வராங்க. 91ல தமிழ்தாய் வாழ்த்தை சட்டசபை துவங்குறப்ப, ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் துவங்குறப்ப தமிழ்தாய் வாழ்த்தோட தான் துவங்கணும் அப்படின்னு சொன்னது ஜெயலலிதா அம்மா. அந்த மரபை உருவாக்கியது ஜெயலலிதா அம்மா. அது சட்டம் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தான் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் தொடங்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல, ஒரு மரபாக 1991 உருவாக்கப்பட்டது. ஆனால் 1951 உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. கவர்னரும் ஜனாதிபதியும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பும் நிகழ்ச்சி முடிந்த பிறகும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது சட்டம். அந்த சட்டத்தை மீறி இத்தனை ஆண்டுகளாக 91 வெறும் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடிவிட்டு கவர்னர் உரை முடிந்த பிறகு, அதன் தமிழாக்க உரை முடிந்த பிறகு ஜனகணமன பாடி தேசிய கீதத்தை பாடி ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த கவர்னர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கவர்னர் ஒரு IPS அதிகாரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்தவர், பார்டர் செக்யூரிட்டியில மிகப்பெரிய புத்திசாலித்தனம் உள்ளவர், புலனாய்வு அதிகாரியாக பணியாற்றியவர். அவர் சட்டம் தெரிந்த மாமேதை என்பதால் அவர் கவர்னராக பதவியேற்றுக் கொண்டது முதல் சொல்லிக்கிட்டே வர்றாரு, நீங்க ஆரம்பத்திலையும் முடிவிலையும் தேசிய கீதத்தை பாடுங்க சொல்றாரு, கேட்கல. போன தடவையும் சொன்னாரு, கேட்கல. இந்த தடவை சபாநாயகர் அவர்கள் போய் கவர்னரை சந்திச்சு சட்டசபை கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுத்த பொழுதும் சபாநாயகரிடம் நான் சொன்னேன், தேசிய கீதத்தோட துவங்கி தேசிய கீதத்தோட முடிக்கணும், நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி துவங்கட்டும், நிகழ்ச்சி முடிஞ்சதும் தேசிய கீதத்தோட நிகழ்ச்சி முடியட்டும், இப்படிதான் அனைத்து சட்டசபைகளிலும் மற்ற மாநிலங்களில் நடைபெறுகிறது, எனவே நம்மளும் அந்த மரபை கடைபிடிக்க வேண்டும், அந்த சட்டத்தை மதிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர்கிட்ட. ஆனா சபாநாயகர் அப்பாவு திமுகவின் ஒன்றிய செயலாளர் தான். சபாநாயகர் அவர் செயல்படல. அவர் சபாநாயகராக இருந்திருந்தால் திரு கவர்னர் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையையும் சட்டத்தினுடைய பார்வையையும் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட பேசி இப்படி செய்யறதுதான் முறைன்னு சொல்லி அதை செஞ்சிருக்கலாம். சப்போஸ் முதலமைச்சர்கிட்ட போய் இவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும்னு முதலமைச்சர் முடிவு பண்ணியிருக்கலாம். நம்ம அவர் சொன்னதை கேட்டுட்டு தேசிய கீதத்தை பாடிட்டோம்னா பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு அரசியல் அவங்க பண்ணி ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. டங்ஸ்டன் தொழிற்சாலை, டங்ஸ்டன் கனிமம் எடுக்கும் பிரச்சனை மதுரை மாவட்டங்களில் பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க துவங்கி விட்டார்கள். சோ இதை மடைமாற்றுவதற்கு ஒரு பிரச்சனை தேவைப்பட்டது திமுகவிற்கு. அதனால் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பிரச்சனையை செய்திருக்கிறது தமிழக அரசு. நான் குற்றம் சாட்ட திமுக செய்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறேன். தமிழக முதல்வர் செய்திருப்பதாகவே நான் குற்றம் சாட்டுகிறேன். வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்க வேண்டும். ஏன்னா கவர்னர் சொல்லிட்டார், தேசிய கீதம் பாடப்பட்டால் தான் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு. தேசிய கீதம் பாடப்படக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் கவர்னர் வெளிநடப்பு செய்வார். இதை வைத்து நம்ம மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றலாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்ததன் காரணமாக சட்டசபைக்கு போயும் முதலமைச்சரிடமும் அப்பாவிடமும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்றார் கவர்னர். நான் ரிக்வெஸ்ட் வச்சேன், தேசிய கீதத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன்,
அவங்க ரிக்வெஸ்ட ஹானர் பண்ணல, அதனால நான் வெளிநடப்பு செஞ்சேன் அப்படின்னு கவர்னர் சொல்றாங்க. சோ இது திட்டமிட்டு கவர்னரை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக, கவர்னரை குற்றவாளி போல் தமிழக மக்களிடம் சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இங்கு நடக்கக்கூடிய அரசியல் சார்பு பிரச்சனைகளையும் மக்கள் பிரச்சனைகளையும் இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருந்த காரணத்தினால் அதை திசை திருப்புவதற்காக ஒரு பிரச்சனை தேவைப்பட்டது. அந்த பிரச்சனையாக இதை ஊதி பெரிதாக்கி இருக்கிறார்கள். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது, ஆரம்பத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் மட்டும்தான் பாட வேண்டும் அப்படி என்று கவர்னர் சொல்லி இருந்தால் நம்மளே ரோட்ல இறங்கி கவர்னருக்கு எதிராக போராடலாம். கவர்னர் அப்படி சொல்லலையே. கவர்னர் அலுவலகத்தில் நடைபெற்ற 2 நிகழ்ச்சிகளை நான் கலந்துட்டு இருக்கேன். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், அப்புறம் தேசிய கீதம் பாடப்படும், அப்புறம் நிகழ்ச்சி நடக்கும். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தேசிய கீதம் பாடிதான் நிகழ்ச்சி முடியும். கவர்னர் ஆபீஸ்லயே கவர்னர் கலந்து கொள்ளக்கூடிய தனியார் நிகழ்ச்சியோ அரசு நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் முன்னும் பின்னும் தேசிய கீதம் பாடப்படக்கூடிய என்பது சட்டம், மரபு இல்ல. மரபு நீங்களும் நானும் உருவாக்குறது மரபு. சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, அது சட்ட புத்தகத்துல இருக்கு. அந்த சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு தானே ஊரே மாத்தி செஞ்சுட்டு இருக்காரு ராகுல் காந்தி. அந்த சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தானே பார்லிமெண்ட்ல திமுக எம்பிங்க குதிச்சாங்க. அந்த சட்ட புத்தகத்துல இது இருக்கா இல்லையா அதை பத்தி அந்த எம்பிக்களை சொல்லுங்க சார். கவர்னர் நான் கலந்துகிட்ட அந்த 2 நிகழ்ச்சியிலையும் தமிழ்தாய் வாழ்த்த பாடினாரு, வாயை திறந்து இசைத்து பாடினாரு, ராகத்தோட பாடினார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தமிழ்தாய் வாழ்த்தை தவறு இல்லாமல் துண்டு சீட்டு இல்லாம பாட சொல்லுங்க கேட்டுருவோம். இவங்க தமிழ்தாய் மேல வச்சிருக்கிற பற்ற நம்ம புரிஞ்சுக்குவோம். இல்ல திமுகவில் இருக்கிற 32 அமைச்சர்கள் ஏதாவது ஒரு அமைச்சரை தமிழ்தாய் வாழ்த்தை தவறு இல்லாமல் பாட சொல்லுங்க பார்ப்போம். இல்ல திமுக இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களில் யாராவது ஒரு எம்எல்ஏ தமிழ்தாய் வாழ்த்தை தவறு இல்லாம பாட சொல்லுங்க கேட்போம். தமிழ்தாய் வாழ்த்தை அசிங்கப்படுத்திட்டான்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இவர் தமிழ்தாய் வாழ்த்தை பத்தியே பேசல. நீ தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க, ஆனா தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு வரும் தேசிய கீதத்தையும் பாடுங்கன்னு சொன்னாரு. தேச விரோத சிந்தனை உள்ளவர்களுக்கு தேசிய கீதம் எப்படி பிடிக்கும்? இவங்கதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய அரசை ஒன்றிய அரசு என்று கேவலப்படுத்தும் செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. மாநிலங்கள் சேர்ந்து உருவானதுதான் மத்திய அரசுங்கிறாங்க. அது இல்ல. மத்திய அரசு தனது நிர்வாக தேவைகளுக்காக மாநிலங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைய தேதிக்கு இன்னைக்கு நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் 3 மாநிலங்கள் பிரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு பாண்டிச்சேரியவோ காரைக்காலையோ நான் எங்க தமிழ்நாட்டோட இணைச்சிக்கிறேன்னு தமிழக அரசோ பாண்டிச்சேரி அரசாங்கமோ சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசாங்கமும் புதுவை மாநில அரசாங்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஒரே மாநிலமாக இருக்க போகிறோம்னு அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது இல்ல. ஆனா மத்திய அரசாங்கம் நினைச்சா காரைக்கால தனி யூனியன் பிரதேசமாகும், புதுச்சேரியை தனி யூனியன் பிரதேசமாகும், தமிழ்நாட்டை 3ஆக பிரித்து 3 யூனியன் பிரதேசங்களாக ஆக்குவதற்கான சக்தி மத்திய அரசாங்கத்தில் இருக்கு. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாத இந்த புல்லுருவிகள் அரசியல் ஆதாயத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல விஜய் வேற. மரபு காக்கப்பட வேண்டும். உனக்கு என்ன மரபு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சட்டம் தெரியுமா? கான்ஸ்டியூஷன் தெரியுமா? கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நீ படிச்சு பார்த்திருக்கியா? நேற்று தானே அரசியலுக்கு வந்த, அதெல்லாம் படிச்சு பார்த்து நீ மரபை பத்தி பேசணும் மிஸ்டர் விஜய். ஈரோடு தேர்தல் அறிவிச்ச அடுத்த 10 நிமிஷம் நான் போட்டியிட மாட்டேன்னு பின்னங்கால் பிடரியில் அடப்புறம் ஓடுற நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி. ஏன்னா ஈழத்தேர்தலில் போட்டியிட்டா டெபாசிட் காலி ஆயிடும். அப்ப 2026 தேர்தலில் நீ போட்டியிட முடியாது. உன்னை நம்பி கூட்டணி கட்சிகள் வரமாட்டாங்க. அதை நீ நம்புறில்ல. அந்த நம்பிக்கையை உன்னை இன்னும் பாதாளத்திற்கு அரசியல் ரீதியாக கொண்டு செல்லும் நான் சொல்றேன். ஏன்னா ஆர்கேபுரம் இடைத்தேர்தலில் தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது இதே திமுக கூட்டணி, திமுக, மதிமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் எல்லாம் சேர்ந்து இணைந்து நின்று டெபாசிட் காலியா போச்சு. டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். ஆனா அதே கூட்டணி 2021 மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டில் பதிவு செய்ததா இல்லையா? இந்த அரசியல் தெரியாத விஜய் அவர்கள் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழப்பதும் இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவுவதும் அரசியலில் பின்னடைவு அல்ல என்பதை கூட புரிந்து கொள்ளாத சக்தியற்ற மனிதராக விளங்கக்கூடிய விஜய் இந்த விஷயத்தெல்லாம் கருத்து சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் விஜய் செய்யல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணை பனையூருக்கு அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்ல விட்டுருந்தா அதையும் செஞ்சிருப்பான். நீங்க எல்லாம் கருத்து சொல்லாதீங்க விஜய். கருத்து சொல்றதுக்கு முன்னாடி இது பத்தியான விஷயங்களை இன் டீட்டெயிலா அலசி ஆராய்ஞ்சி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ஏன் கவர்னர் இதை சொன்னார், தேசிய கீதத்தை பாட சொல்லி சொன்னாரு, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, சட்டப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குதா, மரபுபடி வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க பரப்பு எல்லாம் பேசணும் மிஸ்டர் விஜய். இப்ப பேசக்கூடாது. இன்னைக்கு கனிமொழி ரோட்ல இறங்கி போராடுறாங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்தப்ப கனிமொழி எங்க போயிருந்தாங்க? அடுப்படையில் உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களா? எங்க போயிருந்தாங்க? ஆசிஃபான்னு ஒரு பொண்ணு வந்து எங்கேயோ காஷ்மீர்லயோ உத்தரப்பிரதேசிலயோ பாதிக்கப்பட்ட பொழுது ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா அப்படின்னு மெழுகுவந்தி ஏற்றி போராடினாங்களே இந்த கனிமொழி. பொள்ளாச்சி மேட்டருக்கு கொதிச்சு எழுந்தாங்களே இந்த கனிமொழி. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்து எங்க போய் ஓடி ஒளிஞ்சாங்க இந்த கனிமொழி? தூத்துக்குடிக்கு மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டர் சார்? ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா? தூத்துக்குடிக்கு மதுரையில பிரச்சனை நடக்குது. தூத்துக்குடி எம்பி தான் நீ திமுகவினுடைய மாநில நிர்வாகி தானே. போய் அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுற அந்த விவசாயிகளை பார்த்து இங்க வராதுங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க யோகியதை இல்ல. இங்க வந்து கவர்னருக்கு ஏத்தாவில கம்பு சீவிட்டு இருக்கீங்க. கவர்னர் தமிழ்தாய் வாழ்த்து எங்க அவமதித்தார்? தமிழ்தாய் வாழ்த்து சட்டசபையில் பாடக்கூடாதுன்னு கவர்னர் சொன்னாரா? அதை நிரூபிங்க பார்ப்போம். அதை நிரூபிக்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தப்பாக ஒளிபரப்பப்பட்டது. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் காரணம் இல்லை. ஆனால் கவர்னர் கலந்து கொண்ட ஒரு விழாவில் பாட வந்த பெண்கள் ஒரு வரியை ஸ்கிப் பண்ணிட்டு பாடிட்டாங்க. உடனே கவர்னர் தான் ஸ்கிப் பண்ண சொன்னார்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. உதயநிதி கலந்துகிட்ட நிகழ்ச்சியில என்ன ஆச்சியான்னு கேட்டா இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் சொன்னாங்களா இல்லையா சார்? அண்ணா யூனிவர்சிட்டி பாதிக்கப்பட்ட விஷயத்துல எப்படியா லீக் ஆச்சுன்னு இது டெக்னிக்கல் கோளாறு கரெக்டுங்களா? இப்ப ஏன் சட்டசபையை நேரடியா ஒளிபரப்புல சட்டசபை நிகழ்ச்சிகளை அப்படின்னு கேட்டா டெக்னிக்கல் கோளாறு. இது டெக்னிக்கல் கோளாறு எதுவும் இல்லை சார். முதலமைச்சரின் கோளாறு, சபாநாயகரின் கோளாறு, துணை முதலமைச்சரின் கோளாறு, சிட்டி கமிஷனருடைய கோளாறு. அதனாலதான் இந்த கோளாறுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கோளாறை தீர்க்கணும்னா இந்த கோளாறு பிடிச்ச திமுகவை புதக்குழியில் போட்டு புதைச்சா இந்த கோளாறுலாம் சரியா. வி ஸ்டாண்ட் வித் கவர்னர். கவர்னர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. அவரு தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று கூறியது தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, சட்டத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காரு. சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய, அம்பேத்கரை மதிக்காத, அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை மதிக்காத இந்த திமுக கூட்டணி கட்சிகளை இந்த தமிழக மக்கள் புறந்தள்ள வேண்டும் நான் சொல்றேன். போன தடவை வந்து சட்டசபையில வந்து ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தை ஒலிக்காததற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சொன்னான். அது அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்களா? அப்ப இது பிரிவினைவாதம் பேசக்கூடிய இயக்கம் தான் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்தியர் என்கின்ற அடையாளம் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய தீவிரவாத சக்திகள் தான் இதே போன்ற நிலைப்பாட்டுகளை எடுப்பார்கள். தேசிய கீதத்தை புறக்கணிப்பார்கள்.